சமூக செயற்பாட்டாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட டான் பிரியசாத் என்று அழைக்கப்பட்ட லியனகே அபேரத்ன சுரேஷ் பிரியசாத் கடந்த மாதம் 22ஆம் திகதி அவரது வீட்டில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலை சம்பவமானது ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலகக்குழுவின் தலைவரான கஞ்சிபான இம்ரான் அல்லது வெளிநாட்டில் உள்ள வேறு குற்றக்கும்பல் வலையமைப்பால் திட்டமிடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற அடையாள அணிவகுப்பின் போது 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 3 சாட்சிகள் இந்த 2 சந்தேக நபர்களையும் அடையாளம் காட்டியதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பெறப்பட்ட தகவல்களின் மூலம் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட மேல் மாகாண தெற்கு விசேட விசாரணை பிரிவின் அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 23ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தவறான திசையில் செல்வதாக தெரிவித்ததோடு உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமன்றி அடையாள அணிவகுப்பில் முன்னிலையான சாட்சிகளில் 2 இரண்டாவது சந்தேக நபரின் உறவினர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபருக்கு நன்கு தெரிந்த உறவினர்களை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துவது சட்டபூர்வமானது அல்ல என வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்களுக்கு டான் பிரியசாத்தின் கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் டான் பிரியசாத்தின் கொலை பின்னணியை ஆராய்வோமேயானால் வெல்லம்பிட்டிய சாலமுல்ல பகுதியிலுள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி வீட்டு தொகுதியின் 6வது மாடியில் உள்ள டான் பிரியசாத்தின் மனைவியின் வீட்டில் வைத்து கடந்த மாதம் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். படுகாயங்களுக்குள்ளான டான் பிரியசாத் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். டான் பிரியசாத் 2019ஆம் ஆண்டு திகன பிரதேசத்தில் இடம்பெற்ற இனவாத கலவரங்களின் போது கைது செய்யப்பட்டிருந்ததுடன் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறகலைய போராட்டங்களில் இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. இதேவேளை டான் பிரியசாத்தின் சகோதரர் திலினகுமார 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் திகதி ஒருகுடவத்தை பாலத்திற்கு அருகில் இனந்தெரியாத 2வரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த வருடம் நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பெருமளவில் அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து மே மாதம் 8ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் நாடளாவிய ரீதியில் 43 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 43 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 29 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 23 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களினாலும் 20 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழுவினராலும் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 94 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிலும் நீதிமன்றத்தில் ஒரு படுகொலை இடம்பெற்றமையானது நீதித்துறையையே கேள்விக்குட்படுத்தியிருந்தது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் சூத்திரதாரிகள் பாதாள உலக குழுவினரே எனவும் போலீஸ் தரப்பிலிருந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. 2009ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் முடிவிற்கு வந்த பின்னரே இந்த பாதாள உலக குழுவினருடைய கை ஓங்கியது. இந்த பாதாள உலக குழுக்களை வளர்த்தெடுத்தவர்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள்தான். இவ்வாறு ஆட்சியாளர்களின் கைக்கருவிகளாக இருக்கும் பாதாள உலக குழுவினருக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஒன்றும் புதிதல்ல. ஆட்சியாளர்களுக்கு உதவிய பெரும்பாலான பாதாள உலக குழு தலைவர்கள் ஆட்சியாளர்களாலேயே கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் உள்ளது. அதற்கு தலைமை தாங்கியவரே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ என அரசறிவியலாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஆனாலும் இதற்கான தீர்வை எடுக்காது இது பாதாள உலக குழுக்களின் செயல் என கூறி தமது பொறுப்புகளில் இருந்து அரசாங்கம் விலகிச் செல்வது போல தோன்றுகின்றது. முன்னைய ஆட்சியாளர்களின் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க
நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது துப்பாக்கிதாரிகளை கைது செய்து ஆயுதம் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டதன் பின்னர் நீங்களே ஆயுததாரிகளை சுடுவீர்களா என கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் இப்போது அதே அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி காலத்தில் தான் 28 பேர் வரை துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் இதுவரை நடைபெறாத வகையில் நீதிமன்ற சாட்சி கூண்டில் வைத்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் பாதுகாப்பு அமைச்சராக அனுரகுமார இருக்கும் நிலையிலும் இதுபோன்ற விடயங்கள் இடம்பெறுவது முன்னைய ஆட்சியாளர்களுக்கும் தற்போது ஆட்சி செய்யும் அனுரவிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்கின்ற கேள்வியை எழுப்புகிறது. அப்போதைய ஆட்சியாளர்களை அனுர கேள்வி கேட்டார். இவரை யார் கேள்வி கேட்பது? இவ்வாறான நிலையில் அனுரகுமாரவிற்கு மிக பெரும் எதிர்மறையான விடயமாக பார்ப்போமாக இருந்தால் நீதிமன்ற உள்பகுதியில் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவமே அமைந்துள்ளது. ஆனால் இந்த சம்பவத்திற்கும் தங்களுடைய அரசாங்கத்திற்கும் தொடர்பு இல்லை என்பது போலவே அவர்களின் பதில் அமைந்திருந்தது. அதாவது நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்த பாதுகாப்பு ரணில் ஆட்சியில் தளர்த்தப்பட்டமையே என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நீதிமன்ற வளாகத்திற்குள் பொதுவாகவே பாதுகாப்பு கடமையில் போலீசார் மற்றும் படையினர் ஈடுபடுத்தப்படுவது வழமை என்பது அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்திற்கு தெரியாதா என்பதே இங்கு மிக பெரும் கேள்வி. அப்படியெனில் அனுரவும் ரணிலின் ஆட்சியைத்தான் தொடர்கிறாரா என்ற மற்றும் ஒரு கேள்வி இங்கு எழுந்துள்ளது. புதிய அரசியல் பயணம் என்ற பெயரில் பழைய ஆட்சியாளர்களைத்தான் அனுரவும் பின்பற்றுகிறாரா எனவும் எண்ண தோன்றுகிறது. அரைத்த மாவை மீண்டும் அரைப்பதற்குத்தானா மக்கள் ஆணை வழங்கினார்கள்? புதிய அரசியல் மாற்றம் ஒன்றை மக்கள் ஏற்படுத்தியது பழைய நடைமுறைகளை மாற்றி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கான தீர்வுகள் தேவை என்பதற்காகவே. எனவே அனுர பழைய பாணியை கைவிட்டு தனக்கான புதிய திட்டங்களை வகுத்து அதனை செயற்படுத்த வேண்டும். இவ்வாறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து இடம்பெறுவதால் கொழும்பில் வாழும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தற்போது அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சியினருக்கிடையே பல குழப்பங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனாலும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் இப்போது இந்த ஆட்சியை தொடர்வதில் ஒரு தடுமாற்றத்தை அடைந்துள்ளனர் என்பதுவும் தெரிகின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.